ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நான் உங்கள் பிரதீப் குமார். நம்ம சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், யூனிட் 2, சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ், டாபிக் பார்ஸ் ஆஃப் வேரியஸ் கிராஸ் செக்ஷன்ஸ். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது பார்ட் 16th வீடியோ. ஸோ இந்த சப்ஜெக்டோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட் தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜுமே கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் மற்ற சப்ஜெக்டோட ப்ளேலிஸ்ட்டையும் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோஸையும் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது சொல்யூஷன் ஃபார் ப்ராப்ளம்ஸ் நம்பர் 11. ஸோ 11வது ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க நான் ரீட் பண்ணிடுறேன். அதில் வந்து எப்படி கிவன் டேட்டா எடுக்கிறதுன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு இப்போது கொடுத்துருக்க கொஷினோட டயக்ராம் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ ஸ்டீல் பார் இஸ் 500 mm லாங். The two ends are 35 mm and 25 mm in diameter and each end portion is 150 mm long. The middle portion is 200 mm long and 20 mm diameter. Calculate the total extension in the bar if it is carries an axial pull of 30 kN. Take E equal to 200 kN per millimeter square. ஸோ இதுதான் கொடுத்துருக்க கொஷின். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்டீல் பார் அதை கொடுத்துருக்காங்க. அதோட ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னா 500 mm சொல்லியிருக்காங்க. அதில் 2 எண்டு, அதாவது லெஃப்ட் ஸ்டார்டிங் எண்ட் அண்ட் ஃபினிஷிங் எண்ட் 2 எண்டும் பார்த்திங்கன்னா அதோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு எண்டோட டயாமீட்டர் 35 mm, அடுத்த எண்டோட டயாமீட்டர் 25 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த ராடோட 2 டயாமீட்டர்ஸ் வேரியாக இருக்குது, அப்புறம் ராடோட சைஸ் வேரியாக இருக்குன்றது நம்மளுக்கு இங்கே தெரியுது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்டு அது வந்து 35 mm போட்டேன். ரைட் சைடு பார்த்திங்கன்னா டெட் எண்டு, லாஸ்ட் எண்டு அது வந்து 25 mm போட்டாச்சு. அண்ட் ஈச் போர்ஷன் ஆஃப் 150 mm லாங். ஸோ அது ரெண்டோட லென்த்தும், 2 டயாமீட்டரோட லென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா 150 சொல்லியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்குது 150, ரைட் சைடில் இருக்குது 150, மொத்தம் பார்த்திங்கன்னா 300. அப்புறம் ரிமைனிங் போர்ஷன் வந்து பாரில் இருக்குது. மொத்தம் 500னால 300 போச்சுன்னா 200 வந்து ரிமைனிங் இருக்குது. மிடில் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 200 mm சொல்லிட்டாங்க. அப்போ ரிமைனிங் 200 mm வந்து மிடில் போர்ஷனாக இருக்குது. அதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 20 mm டயாமீட்டர்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேல்குலேட் த டோட்டல் எக்ஸ்டென்ஷன் இன் த பார். ஸோ சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சேஞ்ச் இன் லென்த் இங்கே நடக்கணும் அப்படின்னா ஒரு லோடு வந்து ஆக்ட் ஆகியிருக்கணும். ஸோ அந்த லோடு பார்த்திங்கன்னா இட் கேரிஸ் ஏ ஆக்சுவல் புல் ஆஃப் 30 kN. ஸோ இங்கே வந்து லோடு வந்து நடந்திருக்கு, புல்லிங் லோடு. ஸோ டென்சைல் லோடு நடந்திருக்கு. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து லோடு கொடுத்து இழுக்கிறாங்க. 30 kN வந்து கொடுத்து எழுதியிருக்காங்க. இப்போ அதோட எங்ஸ் மாடல்ஸ் பார்த்திங்கன்னா 200 kN per mm² சொல்லிட்டு எங்ஸ் மாடல்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிவன் டேட்டா எழுத போகிறோம். ஸோ கிவன் டேட்டா ஃபஸ்ட்டு அதோட கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் L = 500 mm. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போர்ஷனோட லென்த் கொடுத்துருக்காங்க L1. அதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 150 mm. அதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 35 mm. நெக்ஸ்ட்டு லென்த் 2, அதாவது செகண்ட் போர்ஷனோட லென்த் பார்த்திங்கன்னா 200 mm, அதாவது மிடில் போர்ஷன். டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 20 mm கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லென்த்து 3, அதாவது தேர்ட் போர்ஷன் அது பார்த்திங்கன்னா L3. நான் இங்கே செகண்ட் போர்ஷன் தப்பாக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக தேர்ட் போர்ஷன் L3 டிட் எண்ட், அதோட லென்த் பார்த்திங்கன்னா 150 mm. அதோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா 25 mm. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் புல். ஸோ ஆக்சுவல் புல் அதோட லோடு பார்த்திங்கன்னா P. ஸோ 30 kN கொடுத்துருக்காங்க. கிலோநியூட்டன் நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணும்போது 30 × 10⁻³ நியூட்டன் சொல்லி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு யங்ஸ் மாடலஸ் பார்த்திங்கன்னா 200 kN per mm² கொடுத்துருக்காங்க. அப்போ 200 kN நியூட்டனாக கன்வெர்ட் பண்ணும்போது 200 × 10⁻³ நியூட்டன் per mm². ஸோ இதுதான் நம்மளுக்கு கிவன் டேட்டா அவங்களுக்கு கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் சேஞ்ச் இன் லென்த். ஸோ சேஞ்ச் இன் இதோட மொத்தமாக சேஞ்ச் இன் லென்த் எதுக்கு இதுங்க டோட்டல் சேஞ்ச் இன் லென்த்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டயாமீட்டரும் லென்த்தும் வேரியாக இருக்கிற ஒரே பார், அதனால் வந்து இங்கே டோட்டல் வேரி லென்த். அப்போ ஒவ்வொரு டயாமீட்டர் லென்த்லேயும் நம்ம சேஞ்ச் இன் லென்த் கண்டுபிடிக்கணும். அப்போ மொத்தம் இங்கே 3 செக்ஷனாக இருக்குது, L1, L2, L3ன்னு சொல்லி. ஸோ 3 செக்ஷன்லேயுமே வந்து நம்ம சேஞ்ச் இன் லென்த் கண்டுபிடிச்சி அதோட சம் அதுதான் வந்து நம்ம இங்கே டோட்டல் சேஞ்ச் இன் லென்த்தாக வந்து கொடுக்க போகிறோம். ஸோ சொல்யூஷன் பார்த்திங்கன்னா எலாங்கேஷன் ஆஃப் பார் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் லென்த். சேஞ்ச் இன் லென்த் இங்கே வந்து 3 போர்ஷனாக இருக்கணும்னா சேஞ்ச் இன் லென்த் 1, சேஞ்ச் இன் லென்த் 2 ப்ளஸ் சேஞ்ச் இன் லென்த் 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் = PL/AE. இதுதான் சேஞ்ச் இன் லென்த்தோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை 1, 2, 1, 3க்கு பிரிக்கும்போது சேஞ்ச் இன் லென்த் = PL1 / A1E + PL2 / A2E + PL3
டிவைட் பை A3E அப்படி சொல்லிட்டு பிரிக்கிறோம். இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஏரியா 1 ஃபஸ்ட் ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோடு தெரியும், காமன் தான் லோடு, நம்மளுக்கு 30 kN per 13 kN கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் லென்த் வந்து நம்மளுக்கு தெரியும், ஏரியா தெரியாது, யங்ஸ் மாடுலஸ் தெரியும். ஸோ அப்போ ஏரியா தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா 3 ஏரியா 1, ஏரியா 2 and ஏரியா 3 மூணுமே கண்டுபிடிக்கணும். ஏரியா 1ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா π/4 into d1 ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட் டயாமீட்டர், ஸோ π/4 into 35 ஸ்கொயர். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 962.113 மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு வருது. இப்போ ஏரியா 2 கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா 2வும் π/4 into d2 ஸ்கொயர்னு சொல்லிட்டு போட போகிறோம். நெக்ஸ்ட் இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா π/4 into 20 ஸ்கொயர். ஸோ 314.159 மில்லிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏரியா 3, அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா π/4 into d3 ஸ்கொயர். ஸோ d3 வந்து 25 mm. ஸோ π/4 into 25 ஸ்கொயர் வருது. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 490.874 மில்லிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ 3 ஏரியாவுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலாக்கு போவோம். சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் 1 ப்ளஸ் லென்த் 2 ப்ளஸ் லென்த் 3. அந்த லென்த் 1 ஃபார்முலா அது எல்லாமே வந்து நம்ம ஏற்கனவே போட்டது தான். ஸோ PL1 டிவைட் பை A1E ப்ளஸ் PL2 பை A2E ப்ளஸ் PL3 பை A3E. ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே ஃபார்முலா நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இதை தனித்தனியாகவும் நீங்கள் போட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மொத்தமாக ஆட் பண்ணியும் போடலாம், இல்லை மொத்தமாக ஒன்றா போகிறதுனாலும் சரி தான். ஸோ இதோட லோடு பார்த்தீங்கன்னா 13 × 10⁻³ இன்ட்டு லென்த் 1 வந்து 150 டிவைட் பை ஏரியா 1 பார்த்தீங்கன்னா 962.113 இன்ட்டு யங்ஸ் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா 200 × 10⁻³. இப்படியே வந்து அந்த ஃபார்முலாவில் இருக்க எல்லா வேல்யூஸையும் வந்து ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரும். ஸோ L2 L3 அண்ட் A2 A3 தான் இங்கே வேரி ஆக போது, ரிமைனிங் இருக்கலாம் சேம் தான். ஸோ அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து நான் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா 30 × 10⁻³ இன்ட்டு 150 வேல்யூ வந்து 4500 × 10⁻³ வருது. அதே மாதிரி பாட்டமில் இருக்க 962.113 இன்ட்டு 200 × 10⁻³ வேல்யூ பார்த்தீங்கன்னா 1924222.6 × 10⁻³ வருது. இதே மாதிரி மேலே கீழே இருக்கிறத நம்ம ப்ராக்கெட்குள்ளே வந்து கேல்குலேட்டரில் போட்டு அதோட ஆன்சர்ஸ் வந்து போட்டே வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டிவைட் பண்ண ஒவ்வொரு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.024 ப்ளஸ் 0.095 ப்ளஸ் 0.046. ஸோ L1 L2 L3 டிஃப்ளெக்ஷன். ஸோ சேஞ்ச் இன் லென்த் 1, சேஞ்ச் இன் லென்த் 2, சேஞ்ச் இன் லென்த் 3, இது மூணுத்தோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு. அது மூணுத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.164 மில்லிமீட்டர். ஸோ இந்த ப்ராப்ளத்தை வேறு மாதிரியும் போடலாம். ஸோ அந்த ஃபார்முலா எப்படி போடலான்றது நான் அடுத்த மெத்தட்டை சொல்லிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காமனாக இந்த ஃபார்முலாவில் இருக்கிறது லோடும் யங்ஸ் மாடலஸும் நம்மளுக்கு காமனாக இருக்குது. அப்போ அது வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா லோடும் யங்ஸ் மாடலஸும் நான் வெளியே எடுத்துட்டேன். P/E இன்ட்டு ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா L1 பை A1 ப்ளஸ் L2 பை A2 ப்ளஸ் L3 பை A3. ஸோ இதை மட்டும் போட்டால் போதும். ஸோ இது மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம ஆன்சர்ஸை வெளியே எடுத்து வரலாம். ஸோ P/Eக்கு வந்து ஃபார்முலா வேல்யூ பார்த்தீங்கன்னா 13 × 10⁻³ டிவைட் பை 200 × 10⁻³. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த L1 பை A2 A1, ஸோ இதெல்லாம் தனியாக பிரிக்கும் போதும் 150 டிவைட் பை 962.113 ப்ளஸ் 200 டிவைட் பை 314.159 ப்ளஸ் 150 டிவைட் பை 490.874. ஸோ இந்த வேல்யூ கொடுத்தாச்சு. இப்போது ஒவ்வொரு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து நம்ம எடுத்து போடும்போது ஃபஸ்ட் இருக்க ப்ராக்கெட்டில் அது கால்குலேட்டரில் போடும்போது 0.15 நம்மளுக்கு கிடைக்குது. இன்ட்டு பக்கத்தில் இருக்க எல்லா வேல்யூஸும் வந்து எடுக்கிறோம். 0.155 ப்ளஸ் 0.636 ப்ளஸ் 0.305. மொத்தமாக இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 1.096. இதை 0.15 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் 0.164. ஸோ ஆன்சர் வேரி ஆகாது உங்களுக்கு, காரணம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மெத்தட் தான். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 0.164 mm. ஒரு சில பேருக்கு வந்து பாயிண்டில் வேரியேஷன்ஸ் வரலாம், 165 வரலாம், 167 வரலாம், அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம 3 நம்பர் எடுக்கும்போது காமனாக அதை எடுத்துக்கலாம். ஸோ ரிசல்ட் டோட்டல் எலாங்கேஷன் ஆஃப் பார், அதாவது யங்ஸ் மாடுலஸ் எலாங்கேஷன் ஆஃப் பார், அதோட சேஞ்ச் இன் லென்த் ஈக்குவல் டு 0.164 மில்லிமீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.